மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் 2023-24 கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து கேட்கக்கூடியது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 0 to pi by 2 d theta divided by root sin theta into இன்டெக்ரல் 0 to pi by 2 root sin theta d theta is இந்த நாலில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது இந்த இன்டெக்ரல் வேல்யூ இருக்கு இல்லையா, இது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இந்த நாலில் எது அப்படின்றது தான் இப்போ கேள்வி. நான் என்ன செய்கிறேன், இந்த மொத்த இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, அதை இந்த மொத்த இன்டெக்ரலை ஐ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த இன்டெக்ரலில் I1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நடுவில் இருக்கிற இந்த இன்டெக்ரல் I2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ I1ம் I2ம் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணிவிட்டு I கிடச்சிரும் இல்லைங்களா. இப்போ I1 என்னங்க, I1 ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi by 2 d theta divided by root sin theta. இதுதான் I1. இப்போ என்ன செய்கிறேன், இன்டெக்ரல் 0 to pi by 2 முதல்ல இந்த I1 கண்டுபிடிச்சிட்றேன். இந்த d theta மேலே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டரில் sin thetaவுக்கு மேலே அந்த ரூட்டுக்கு பதிலாக ஒரு 1/2 போடலாம் இல்லையா. இப்போ இந்த sin theta பவர் 1/2 அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போனால் இந்த அடுக்கு நெகட்டிவாக மாறும் இல்லையா. அப்போது இன்டெக்ரல் 0 to pi by 2 sin theta பவர் -1/2 into d theta. d theta போடுறதுக்கு முன்னாடி ஒரு cos theta போட்டு மேலே 0 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் d theta போடுறேன். ஏன் சார், இந்த sin பவர் m cos பவர் n அந்த வடிவத்துக்கு வர வைக்கிறேன். ஏன் சார் வர வைக்கிறீங்க, இங்கே பாருங்கள் ஒரு ரிசல்ட் இருக்குது. இன்டெக்ரல் 0 to pi by 2 sin பவர் m theta, சைனுக்கு மேலே m இங்கேயும் எழுதலாம், இங்கே மேலேயும் எழுதலாம். ஓகே, காஸ் பவர் n வந்து இங்கே நான் 0 ஆக்கிட்டேன் இங்கே, பட் இங்கே ஜென்ரல் ஃபார்முலாவில் n தான் போடணும். அப்போ காஸ் தீட்டா பவர் n இன்ட்டு டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் m + 1/2 இன்ட்டு காமா ஆஃப் n + 1/2 divided by 2 times gamma of m plus n plus 2/2. இதுதான் அந்த ரிசல்ட், ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. இப்போ அதுபடி நான் இங்கே இப்போ m வேல்யூ வந்து -1/2, n வேல்யூ 0. இப்போ இந்த இதை நான் அப்ளை பண்ண போகிறேன். ரைட், இங்கே m என்ன -1/2, n என்ன 0, அதில் போடலாமா. அப்போது இதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு காமா ஆஃப் m + 1, அப்போ -1/2 + 1 m + 1/2. அடுத்தது இன்ட்டு காமா ஆஃப் n + 1/2, n வந்து 0 + 1/2 ரைட், டிவைடட் பை 2 டைம்ஸ் அந்த ஃபார்முலா சொல்லிக்கினே அப்படியே எழுதணும், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுகிற பாருங்க. காமா ஆஃப் m + n + 2, m வந்து -1/2 + n வந்து 0 + 2/2. ஓகே, ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். இந்த 1லேருந்து ஆஃப் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ஆஃப் இருக்கும். அதில் அந்த ஆஃபில் வர டினாமினேட்டரில் 2 இருக்கும் இல்லையா, அந்த 2 இந்த 2ஓட மல்டிப்ளை ஆகி 4 ஆகிடும். அப்போ காமா ஆஃப் 1/4 ஓகே இன்ட்டு இது வந்து 0 + 1 1/2, அப்போ காமா ஆஃப் 1/2 ரைட் பை 2 டைம்ஸ் காமா ஆஃப். இப்போது இந்த 0 விட்டுட்டு இந்த -1/2 + 2 மேலே இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். 2 2s are 4, 4 - 1 3, அப்போ 3/2 வருது இல்லையா. இந்த 2வும் இங்கே கீழே இருக்கிற 2 மல்டிப்ளை ஆகி 3/4 அப்படி ஆகிடும். இது ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து I1 ரைட். ஸோ I1 இஸ் இவ்வளோதான் ரைட். இப்போ ரெண்டாவது இந்த இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, இது I2 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ I2 ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi by 2 root sin theta into d theta. இதுதானே ரெண்டாவது இன்டெக்ரல். இந்த இன்டெக்ரல் நான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன செய்கிறேன், சேம் மெத்தட். இன்டெக்ரல் 0 to pi by 2 sin பவர் sin தீட்டாவுக்கு மேலே இந்த 1/2. இங்கே ஏன் சார் நெகட்டிவில் வந்தது,
இது கீழே இருந்து மேலே கொண்டு போனதுனால இந்த அடுக்கு நெகட்டிவ் ஆச்சு இல்லையா. இப்போ நமக்கு மேலவே இருக்குது ரூட் மேலே, இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் மேலே தான் இருக்குது, டினாமினேட்டரில் இல்லை. ஸோ இதை மட்டும் எடுக்கிறேன், எடுத்துகிட்டு வந்து ரூட்டு 1/2ன்னு எழுதிட்டேன். எழுதிட்டு இன்ட்டு டி தீட்டா. ஓகே, இப்போ நான் மீண்டும் என்ன பண்ணுறேன், இன்டெக்ரல் 0 to π/2 sin தீட்டா பவர் 1/2. இப்போது காஸ் தீட்டா போட்டு அதுக்கு மேலே 0 போட்டுக்கிறேன், தேவைன்னு சேர்க்குறேன். ஏன்னா காஸ் தீட்டா பவர் 0 1 ஆகிடும், அதனால் இன்ட்டு டி தீட்டா. ரைட், இப்போது m 1/2 n 0 சேம் ரிசல்ட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன ரிசல்ட்டு நீங்கள் பாருங்கள், காமா ஆஃப் m + 1/2, m வந்து 1/2 + 1/2. அடுத்தது காமா ஆஃப், இங்கே வந்து இன்ட்டு காமா ஆஃப் n + 1/2, n வந்து 0 + 1/2. ரைட், m + 1/2 n + 1/2 divided by 2 times gamma of m + n + 2. m வந்து 1/2 plus n வந்து 0 plus 2/2. ஓகே, இப்போ என்ன செய்கிறோம், இதை சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். காமா ஆஃப் இதை 2 எடுத்து 1ஓட மல்டிப்ளை பண்ணால் 1 × 2 2, 2 + 1 3, 3/2. அந்த டினாமினேட்டரில் வர 2 இதோட மல்டிப்ளை 4 ஆகிடும், அப்போ 3/4. ஓகே, இன்ட்டு காமா ஆஃப் 0 + 1 வந்து 1, 1/2. ரைட், பை 2 டைம்ஸ் காமா ஆஃப், இப்போது இந்த 2 எடுத்து இந்த 2ஓட மல்டிப்ளை பண்ணுறோம், 2 2s are 4, 4 + 1 5. அப்போது 5/2 வரும், அந்த 2 டினாமினேட்டரில் இருக்க 2ஓட மல்டிப்ளை 5/4 ஆகிடும். ஓகே, 5/4. இது வந்து I2 இல்லையா. இந்த 5/4 மட்டும் என்ன பண்ணுறேன் பாருங்களேன், காமா ஆஃப் 5/4 இஸ் காமா ஆஃப் 1 + 1/4. இப்படி எழுதிக்கலாமா. ஜஸ்ட் இந்த 4 எடுத்து 1ஓட மல்டிப்ளை பண்ணி இந்த 1ஓட ஆட் பண்ணிங்கன்னா 5/4 வந்துடும். ஏன் சார் இது எழுதுனீங்க அப்படின்னா, ஒரு ரிசல்ட் சொல்கிறேன் பாருங்கள். காமா ஆஃப் n + 1 = n × காமா n. இந்த ரிசல்ட் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அதுபடி பார்த்தா இங்கே இதை இருக்குல்ல 1 + n, அது n + 1. இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரிசல்ட் படி இதை 1/4 காமா 1/4 இப்படி எழுதிக்கலாம் இல்லையா. ஏன்னா 1 + n அல்லது n + 1 1/, ஏன்னா காமா ஆஃப் n + 1 அதை மறந்துடாதீங்க. 1/4 காமா 1/4 இப்படி எழுதிக்கலாம், ஏன்னா n வந்து இங்கே 1/4. ஓகே, காமா 5/4ன்றது இப்படி நிற்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் வேணும்னா. அப்போது காமா ஆஃப் 3/4 இன்ட்டு காமா ஆஃப் 1/2 டிவைடட் பை 2 டைம்ஸ், இங்கே இன்ட்டு இருக்கும், 2 டைம்ஸ் 1/4. இதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இதை போடுறேன். இப்போ 1/4 காமா ஆஃப் 1/4. ரைட், இப்போ இந்த 2 கூட கட் பண்ணிடலாம், அப்போ இங்கே ஒரு 1/2 மட்டும் இருக்கும். அப்போது காமா ஆஃப் 3/4 இன்ட்டு காமா ஆஃப் 1/2 டிவைடட் பை, நியூமரேட்டரில் 1 இருக்குது, டினாமினேட்டரில் தான் 2 இருக்குது. அப்போது 1/2 காமா ஆஃப் 1/4. எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணி I2 கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், I1ஐயும் I2வும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ I = I1 × I2. ரைட், I1 என்ன நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ரெடியாக இருக்குது. காமா ஆஃப் 1/4 இந்த ஒரு பாருங்கள், காமா ஆஃப் 1/4 இன்ட்டு காமா ஆஃப் 1/2 divided by 2 times gamma of 3/4. இது I1 இன்ட்டு I2 இது ஒரு பாருங்கள், gamma of 3/4 இன்ட்டு gamma of 1/2 divided by 1/2 gamma of 1/4. அப்படியே கொண்டு வந்து போட்டாச்சு. ரைட், இதை ரெசிப்ரோக்கலாக 2 மேலே கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டதன் விளைவு என்னென்னா, இந்த காமா ஆஃப் 3/4 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, கட் பண்ணிக்கலாமா. இங்கே காமா ஆஃப் 1/4 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, கட் பண்ணிக்கலாமா. இப்போ காமா ஆஃப் 1/2 காமா ஆஃப் 1/2 2 இருக்குது. இப்போ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, காமா ஆஃப் 1/2 இருக்கு இல்லையா, அது √π. இதுவும் ஒரு தேர்வில் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல
நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ரூட் பை, இங்கே ஒரு ரூட் பை, ரைட். இங்கே ஒரு 2 இருக்குது. இந்த 2 வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மேலே இருக்குது, இது அதுக்கும் கீழே இருக்குது. ஸோ இந்த 2 இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 2வும் கட்டு. டினாமினேட்டர்லேயே சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். அப்போது காமா ஆஃப் 1/2 இருக்கு இல்லையா, அது ஒரு ரூட் பை இன்ட்டு இது காமா ஆஃப் 1/2, இதுக்கு ஒரு ரூட் பை. வேறு எந்த டேர்முமே இல்லை, எல்லாம் கட் ஆகிடுச்சு, ரைட். இப்போ ரூட் பை இன்ட்டு ரூட் பை வெறும் பை. இதுதான் அந்த ஐன்றது மொத்த இன்டெக்ரல். I1 I2 மல்டிப்ளை பண்ணி வர்றது, ரைட். ஸோ நீங்கள் 4 ஆப்ஷனில் எது பாருங்கள், ஆப்ஷன் டி, ரைட். ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபஸ்ட் இன்டெக்ரல் எடுத்து I1 எடுத்து அப்படியே கால்குலேட் பண்ணுறேன். இந்த ரிசல்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ரிசல்ட் இல்லாமல் எந்த கணக்கும் நான் தொடர்றதே இல்லை, அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். காமா ஆஃப் m+1/2, காமா ஆஃப் n+1/2, காமா ஆஃப் m+n+2/2. முக்கியமான ரிசல்ட் இது. இதில் குட்டி குட்டி ரிசல்ட் இன்னும் ஒன்று என்ன சொல்லியிருக்கேன்னா, காமா ஆஃப் 1+n அல்லது n+1 ஈக்குவல் டு n இன்ட்டு காமா n, இது ஒன்று சொல்லியிருக்கேன். இது கூடவே காமா ஆஃப் 1/2 இருக்குல்ல, அது என்ன சொல்லியிருக்கேன், ரூட் பை சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட்டுங்க. இதெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் அப்படி தெளித்து வச்சுருக்கோம். 85 புக்லெட் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று கூட விடாதீங்க, வாங்குங்க, வாங்கி படிங்க. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்போவும் ப்ராப்ளம்ஸை போட்டுக்கிட்டே மைண்டை ஆக்டிவாகவே வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கும்போது மூளை வேறு மாதிரி அப்படியே ஆக்டிவேட் ஆகும், வேறு மாதிரி அது பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். மூளைக்கு தான் வேலை கொடுத்து